ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு Cinema7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெப்சைட்குள்ளே பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு இதில் எப்படி பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது, ஒரு சிலர் இதில் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குமா, ஒரு சிலர் இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. முக்கியமாக சொல்கிறேன், இதில் இந்த பேமெண்ட் விஷயத்தை பற்றி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுறாதீங்க. அப்புறம் எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரீ வீடியோஸ் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதில் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது நான் பல வாட்டி சொல்லிட்டேன். இதில் ரெனிகேடி மட்டும் ஃப்ரீயாக தான் வரும் அப்படின்ட்டு. அதே சமயத்தில் இதில் ரெனிகேடி மட்டும் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் 1 to 100 இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே இதுக்குள்ள ப்ரீமியம்ல இருக்கும். மீதி எல்லாமே இதில் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேமெண்ட்டை எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எடுத்த உடனே வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, எடுத்த உடனே உள்ளுக்குள்ளார ஒரு ஜிமெயில் கேட்கும். ஸோ ஏதாவது ஒரு ஜிமெயில் கொடுத்து, இல்லைனா ஒரு இம்பார்ட்டன்டான ஜிமெயில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுக்காக கூட தனியாக ஒரு ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அடுத்த நிமிஷமே உங்களை வெல்கம் சொல்லும். ஸோ அடுத்த நிமிஷமே உள்ளுக்குள்ளார ஹோம் ஸ்கிரீன் டச் பண்ணிட்டு நீங்கள் ஆப்புக்குள்ளே போயிடுங்க. ஒரு சிலர் இதில் ஜிமெயில் கொடுத்து சேஃப் இல்லைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னோடது, இது நான் ஓனாக கிரியேட் பண்ணது, இதுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வெளியே போகாது. அதனால் நீங்கள் எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்புக்குள்ளே போனால் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸும் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் நீங்கள் ஃப்ரீ வீடியோஸை பார்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ப்ரீமியம் வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் மேலே ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா அங்கே 3 டாட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து அடுத்த நிமிஷமே நீங்கள் உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு யூபிஐ ஐடி இருக்கும். இப்போதைக்கு ஸ்கேனர் இருக்காது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கேனர் எனபிள் ஆகிடும். ஆப் டெவலப்பருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அதில் ஸ்கேனர் இன்னும் எனபிள் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு யூபிஐ இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பேங்க்கில் தான் நான் டிரான்சாக்ஷன் பண்ண போகிறேன், வெளிநாட்டில் இருக்கேன்னா பேங்க் டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலேயே, அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மேலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரையும் நான் கொடுத்துருப்பேன், ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஐயை நீங்கள் காப்பி பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் ஜிபேக்குள்ளே போங்க. ஜிபேக்குள்ளே பேனா உள்ளே அந்த இடத்துக்குள்ளே யூபிஐ போட்டு உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதே சமயத்தில் பேக்ரவுண்டில் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்படி பேடிஎம்ல டிரான்சாக்ஷன் பண்ணோம், அதே சமயத்தில் எப்படி ஃபோன்பே இந்த மாதிரி மற்ற ஆப்பிள்ஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோவே உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்பை மட்டும் இப்போதைக்கு நான் ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார போயிட்டு நீங்கள் பே பண்ணிடலாம். பே பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே முக்கியமான விஷயம், அந்த இடத்துக்குள்ள டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லாத்துலயுமே டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். ஜிபே ஆகட்டும், போன்பே ஆகட்டும், இல்லைனா பேடிஎம் ஆகட்டும், இல்லை எந்த ஆப் இருந்தாலும் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அதை காப்பி பண்ணிட்டு எங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கேனரு இல்லை யூபி ஐடி நீங்க காப்பி பண்ணிருப்பீங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதுல யூடிஆர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க போடலாம். அப்படி அதுக்குள்ளே போட்டதுக்கு அப்புறம் கீழே டைம்லாம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதை மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஒரு வேளை உங்களுக்கு சீக்கிரத்தில் எனபிள் ஆகலை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் மேலே ஹெல்ப் இருக்கும். ஸோ அதில் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் இந்த மாதிரி நான் அனுப்பிட்டேன் ப்ரோ, ஸோ எனக்கு இது இன்னும் சீக்கிரமாக எனபிள் ஆகலை, நீங்கள் எனபிள் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் அடுத்த நிமிஷமே போயிட்டு அதையும் எனபிள் பண்ணி விட்டுருவேன். அதே சமயத்தில் உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மேலே டுட்டோரியல் வீடியோ கூட இருக்கும். ஸோ அதை டச் பண்ணி கூட நீங்கள் டுட்டோரியல் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே சமயத்தில் இப்போ நம்ம ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். பேக்ரவுண்டில் வீடியோஸ் ப்ளே ஆகிட்டே இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடிங்கில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வீடியோ டவுன்லோடிங் எப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஆப் டவுன்லோடிங் எப்படி அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்றத சொல்லிடுறேன். அது ஆண்ட்ராய்டில் மட்டும்தான், அதாவது நார்மல் மொபைலில் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும், ஐஃபோன்ஸில் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வெப்சைட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள ஹோம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் சிம்பிள். அதே சமயத்தில் உங்களுக்கு வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீடியோவை ப்ளே பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களால் அதை ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 5G யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ எனக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னால் இன்னமும் அதிகமான குவாலிட்டியில் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நான் இந்த ஆப்ஷனை எதுக்காக எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இது உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணியே வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதனால் இதை தப்பாக பயன்படுத்துறாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் யூடியூப்லேருந்தே நான் சொல்லியிருக்கேன், நான் யூடியூப்பில் பண்ணுற விஷயத்தையே எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணணும். என்ன ரீசன்னா, இது அனிமே, ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும், அவங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல விஷயத்தை நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன்.
பண்ணியிருக்கேன். அதே போல தான் இதையும் பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்க எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நான் பெருசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா நீங்க பண்றது உங்களோட கையில இருக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா சப்போர்ட் பண்ணுங்க, தப்பே இல்லை. அண்ட் அதே சமயத்தில் நான் எந்த விதத்திலேயே டைம் வேஸ்ட் பண்ணல. டப்பிங்கான ப்ராசஸ் ஒரு பக்கம் போய்கிட்டே தான் இருக்கு. நீங்க நம்மளோட குரூப்லேயே கூட கேளுங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னொரு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னால் இப்போதைக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல அவுட்புட் இருக்கும்போது தான் நான் அதை பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அது மேலே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கலாம், கவலையே பட தேவை. அதே சமயத்தில் நான் ஸ்கூல் படிக்கிறேன் ப்ரோ, ஸோ என்னால் எப்படி ப்ரோ ஜிபே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஒரு சிலர். அதே சமயத்தில் ப்ரோ என் மொபைலில் ஜிபே இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ ஜிபே பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ நீங்கள் கடையில் கூட இந்த ஆப்பில் இருக்கிற யூபிஐக்கு இல்லைனா ஸ்கேனருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ஃபோட்டோவாக கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் கான்டாக்ட் நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் எனேபிள் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதுக்கப்புறமா வாங்குறதுக்கு முன்னாடி யூபிஐயும் சேர்த்து வாங்கிடுங்க. ஸோ அதுதான் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், பர்ஃபெக்ட் வேர்ல்ட் நான் யூடியூப்லேயே தான் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் உங்களோட விருப்பங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறதா இருந்தால் கூட மாற்றிக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர்ஸில் நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் வருது. ஸோ அது வந்து நார்மலாக பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் அவுட்புட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. போக போக கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அவுட்புட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பேன். நான் எங்கள் ஆல்ரெடி என்னோட வீடியோஸே பார்த்து தான் தெரியும். ஆரம்ப வீடியோ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஸோ போக தான் எல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருப்பேன். அதே மாதிரி தான் இதில் நான் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக உங்களோட கண்ணால் பார்க்குற அளவுக்கு இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சிங்களேன், ரெனகேட் இம்மோர்டல் சோல்லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்போம். அது எல்லாத்தையுமே ரீஎடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே வீடியோ பிரிண்டோட சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லைனா கூட நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அது வந்து நல்லா இல்லாத அளவுக்குலாம் இருக்காது. கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்கவனா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு இன்னும் ரொம்ப ரியல் ஃபீல்லாம் கிடைக்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பேன். அதாவது சொன்னேன்ல, நான் ஒரு நல்ல அவுட்புட்டில் உங்களுக்கு வீடியோவை ஃபியூச்சரில் கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்கேன். அதே போல் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதையும் கண்டிப்பாக செய்வேன். வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சோல்லேண்ட் ரெனகேட் இம்மோர்டல் வீடியோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரியல் ஃபீலை கொடுக்குற மாதிரி நான் இதுக்கு மேலே வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ்லையும் ரெடி பண்ணுறேன். ஸோ இது வந்து டெஃபினட். இதை வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக இந்த இடத்துக்குள்ளே சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இந்த இடத்துக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள், வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு ஆப்புக்குள்ளேயே வந்து சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளார கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பர்லேயே சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அதே சமயத்தில் நீங்கள் யூடியூப்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், நம்மளோட வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் தானா, அதாவது என்னோட வாய்ஸ் தானா அப்படின்ட்டு எல்லா விஷயத்துலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குள்ள நான் ஆடியோ மெசேஜ் போட்டிருக்கேனா அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் என்னோட குரூப்பில் இருக்கும்போது ஸோ கான்டாக்ட் நம்பர்ஸ் வெளியே கூட யாருன்னா கேட்க ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாம் ஒரு சிலர் வந்து ஹெல்ப் பண்ணுற பேரில் கூட கேட்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் என்னோட வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தா மட்டும் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், இல்லைனா ரிப்ளை பண்ண கூட தேவையில்லை நீங்கள். அண்ட் உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வீடியோ ப்ளே ஆகலை அப்படின்ட்டு சந்தேகங்கள் இருக்கலாம். வீடியோ ப்ளே ஆகலை அப்படின்னா VPN கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ எரர்னு வந்துச்சுன்னா ஸோ அது மூலிமா வீடியோ ப்ளே ஆகும். அதே சமயத்தில் டவுன்லோட் ஆப்ஷனும் சொல்லிட்டு நெட்வொர்க் கிடைக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் UPI ஐடியில் டிரான்சாக்ஷன் ஐடி ரொம்பவே முக்கியம். ஸோ UPI பண்ணிங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி பேங்க் ஐடி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. அதே சமயத்தில் டிரான்சாக்ஷன் ஐடி அனுப்பிச்சி விட்ருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரத்தில் எனேபிள் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா மறக்காமல் திரும்ப சொல்கிறேன். என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட் சந்திப்போம். நம்பர் வேணும்னா இதுக்கு மேலேயே கூட கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க.